ஓகே. குரு வணக்கம் பாடிட்டு நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இணைஞ்ச அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரா நோக்குண்டாம் வேணி உறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. இணைந்த அனைவருக்கும் இது பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து செஷன் ஆரம்பிச்சிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களோட யூடியூப் பேஜ் சுவாமி ஆஸ்ட்ரோ அந்த யூடியூப் பேஜில் இருந்த எல்லா வீடியோவும் பார்த்தேங்க ஐயா. இது வரைக்கும் 18 வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. வகுப்பு எளிய முறையில், அதுவும் நல்ல டீட்டெயில்டான டாபிக்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி வந்து, இப்போ பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு அந்த மாதிரி ராகு திசை நடக்கிறதும், அதே மாதிரி பொருத்தத்துக்கு கொடுத்த அவங்களுக்கு வந்து கேது திசை நடக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க ரெண்டு ஜாதகத்துக்கும் கல்யாணம் பண்ணலாமா? ஓகே, வெரி குட் வெரி குட். நல்ல கேள்வி. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன், நன்றிகளை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் நான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு, அதாவது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, இன்னொருத்தருக்கு கேது தசை நடக்குது. இவங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணலாமா கூடாதா? இதுதான் என்னோட கேள்வி. புரியுது, கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ இது கண்டிப்பாக பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ராகு தசை, இன்னொருத்தருக்கு கேது தசை அப்படின்றது இது கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு கூட இந்த புரிதல் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருந்தது, அப்புறம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு சாரம் கொடுத்தவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க எங்கே இருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டும் டிசைட் பண்ணலாம். பொதுவாக இவங்களுக்கு ராகு கேது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேது வந்து 3ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு, இல்ல புத்தி நடத்துறாரு, இல்ல அம்சத்துல 3ல இருந்து தசை நடத்துறாரு, புத்தி நடத்துறாருன்னு போது இந்த நேரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது, பிரிவினைகளை கொடுக்குதுன்ற கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது விதத்துல ராகுவோ கேதுவோ கெட்டு போயிருந்ததுன்னா அப்ப நம்ம வந்து இதை இணைக்க கூடாது. மற்றபடி பொதுவா பாத்தீங்கன்னா ராகு தசையில ஒரு ஆணுக்கு ராகு தசையோ இல்ல பெண்ணுக்கு ராகு தசை இருந்து எதிரணிக்கு வந்து கேது தசையோ ராகு தசையோ நினைக்கும் போது கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். இதுக்கு பெரிய உதாரணம் நானே கூட எடுத்துக்கலாம், என்னையே கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க இதுலயும் இது நடந்திருக்கு. நன்றிங்க. ஓகே, நம்ம இப்ப அடுத்து வந்து பொருத்தம் எப்படி பாக்குறதுன்னு ஒரு சின்ன உதாரணம் மூலியமா பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இப்ப நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு நமக்கு என்னென்ன விதிகள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே பார்த்த விதிகள் தான் மறுபடியும் இன்னொரு ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 ஜாதகங்களை வச்சு பொருத்தம் பார்த்துடலாம். ஒன்று வந்து லக்னம். 2 பேருக்குமே வந்து லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசி பார்க்கணும். அடுத்து வந்து ஆயுள் பலம் பார்க்கணும். ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஆயுள் பலம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்கள்ல கல்யாணம் ஆனவனே விபத்துகள் நடக்குது, மற்ற இதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஆயுள் பலத்தையும் பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துறோம். இப்ப நிறைய பேர் இதை பார்க்கறது இல்லை, பார்க்காம பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம கான்செப்ட்ல இது கண்டிப்பா ஆயுள் பலம் பார்க்கணுன்றத கொண்டு வரோம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஒருத்தருக்கு பலவீனம் அடைஞ்சிருக்காரா, பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா. பொதுவாக நம்ம இங்க செவ்வாய் தோஷம் அப்படின்றத எடுக்கல, செவ்வாய் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இங்க பாக்குறோம், கிளியரா பாக்குறோம். இதுக்கு அடுத்தது கிரக சேர்க்கை, அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல 1ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கலாம். இதே வந்து எதிரணிக்கு அந்த 1ஆம் பாவத்துல அந்த 9 கிரகங்கள் என்ன இருக்கலாம், இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 பாவங்களுக்கும் அந்தந்த பாவத்துல ஒருத்தருக்கு எந்த கிரகம் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது அல்லது இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத போறோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம இந்த துணை விதிகள் எடுக்கிறோம். துணை விதிகள் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு துணை விதிகள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 பேருக்குமே வந்து ஒரே திதி வரக்கூடாது, 2 பேருக்குமே ஒரே வந்து அசுவ யோகங்கள் வரக்கூடாது, 2 பேருக்குமே 4 அதிபதிகள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி துணை விதிகள் கொடுக்கணும். அது இல்லாம 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போனது இப்படி சொல்லியிருக்கோம். அது இல்லாம அதுக்கப்புறம் இப்போ மிதுன லக்னம், இல்ல கன்னி லக்னம், இல்ல சிம்ம லக்னம் இது இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சில திருமணங்களை பண்ணும்போது
இவங்க லைஃப் சிறக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த இந்த லக்னங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல துணைவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது நிற வித்தியாசமா இருக்கலாம், ஜாதி வித்தியாசமா இருக்கலாம், இல்ல மொழி வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வந்து உயரங்கள் இருக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு வந்து சச்சின் தெண்டுல்கரையும் ஒய்ஃபையும் சொல்லியிருக்கோம், இவரை சொல்லியிருக்கோம், யார் நம்ம ரஜினியை சொல்லியிருக்கோம் உதாரணங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம வந்து ஏன் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு திருமணத்தோட இவங்களுக்கு வந்து நிக்குது, இல்லாட்டி வந்து வேற பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது, இல்ல வந்து 2வது திருமணத்துக்கும் போகுது அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 விதி கொடுத்துருக்கோம். இந்த விதிகளை பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்துட்டு பொருத்தத்துல எழுதி கொடுக்கும்போது பொருத்தம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஜாதகங்களை இணைச்சா மட்டும்தான் இவரோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளைண்ட் கிட்டே நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதுதான் என்னோட கான்செப்ட். இப்ப அடுத்த நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு போயிடலாம். நன்றிங்க. இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் இங்க கொடுத்துருக்கோம். இங்க ஆண் ஜாதகம் பாத்தீங்கன்னா துலா லக்னம், 2ல சனி, 6ல ராகு, 7ல குரு, 9ல புதன், 10ல செவ்வாய், சுக்கிரன், சூரியன், 11ல சந்திரன், 12ல கேது, இப்படி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்ச அங்கங்களையும் எழுதிங்க, 4 நட்சத்திரம், யோகம், திதி, கரணம், இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க. ஸோ இது வந்து 2 பேருக்குமே எப்படி வருது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் 2 பேருக்கும் எப்படி இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆணோட லக்னம் முன்னாடி இருக்கணும், பெண்ணோட லக்னம் பின்னாடி இருக்கணும். அதாவது ஆணோட லக்னம் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷமா இருக்கலாம், பெண்ணோட லக்னம் ரிஷபமா இருக்கணும். பெண்ணோட லக்னம் மிதுனமா இருந்ததுன்னா ஆணோட லக்னம் ரிஷபமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடியும் எடுத்துக்கிட்டா இது ஒரு சிறப்பான விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆணோட லக்னம் துலாம், பெண்ணோட லக்னம் மிதுனம். ஸோ இங்க வந்து லக்ன பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது பொருத்தங்கள் இருக்கு, அதாவது 5-9 ஒவ்வொருத்தருக்கும் 5-9 இருக்கு, அதாவது பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்தாலும் ஆணோட லக்னம் முன்னாடியும் பெண்ணோட லக்னம் பின்னாடி இருக்கிறதுனால இதுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பெண்கள் 50% மட்டும்தான். இந்த 50% இதை வந்து ஓவராலா பார்க்கும்போது இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த லக்ன பொருத்தம் வந்து 50% இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து ராசி பொருத்தம். ராசி பொருத்தத்தில் நம்ம என்ன சொல்றோம், ராசி பொருத்தத்துலயும் ஆணோட ராசி பின்னாடியும் பெண்ணோட ராசி முன்னாடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நீங்க பெண்ணோட ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகராசி, பெண் வந்து கடகராசி, பூச நட்சத்திரம். ஆண் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். இது பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரம் 4ஆ வருது, அதனால இது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம கான்செப்ட் படி பெண்ணோட நட்சத்திரம் ராசி முன்னாடியும் ஆணோட ராசி பின்னாடி இருக்கிறது நல்லது. ஆனா இங்க வந்து மாறி இருக்கு, அதனால இதுக்கும் நம்ம 50% தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தாராபலனையும் பார்க்கலாம். இங்க தாராபலன் பார்க்கும்போது 4வது நட்சத்திரமா வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 4வது நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அது வந்து சுபத்தை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, இப்போ ராசி லக்னம் 2ஐயும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து செவ்வாய் எப்படி இருக்காரு, 2 பேருக்கும் செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். செவ்வாய் பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா அப்படின்னு. ஆணோட இதில் எடுத்துக்கிட்டா செவ்வாய் 9ல இருக்காரு. 2ஆம் அதிபதி போய் 9ல இருக்கிறது, 2-7 அதிபதி 9ல இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்தாலும் இங்க வந்து செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு. எப்படி பாதிப்பு, நீசமா இருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். ஸோ 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படையாம இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அவங்க திருமண லைஃப் நல்லா இருக்கு அப்படின்றத சொல்றோம். இவருக்கு திருமணம் இத்தனை நாளா டிலே ஆனதுக்கு காரணமும் இது ஒரு காரணம். இங்க வந்து செவ்வாய் வந்து ஆணோட இதுல பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, பெண் எடுத்துப்போம். பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து பாதிப்படையில, ராகு கேதுவோட சேர்ந்து பாதிப்படையில, பாதகத்துல இல்ல, பாபகர்த்தாரி இல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்திலும் எடுத்துக்கலாம். ஆனா செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீசம் ஆயிட்டார். பெண்ணுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். பொதுவா பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து 2ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம், பெண்ணுக்கு வந்து 2ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம். 2ஆம் இடம் 2 பேருக்குமே சரியில்லை அப்படிங்கிறது, அதாவது குடும்பம் அமையிறது 2 பேருக்குமே சரியில்லை அப்படிங்கிறதான் இந்த ஜாதக பொருத்தம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம பெண்ணோட இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து அம்சத்திலையும் நீசம்,
ராசியிலையும் நீசம். அதாவது ஒரு கிரகம் ராசியில வந்து பலவீனம் அடைஞ்சு அம்சத்துல நல்லா இருந்ததுன்னா அது வந்து பிற்கால லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். இங்க பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பலவீனம் அடைஞ்சு ராசிலையும் பலவீனம் அடைஞ்சிருக்காரு, அம்சத்திலையும் பலவீனம் அடைஞ்சிருக்காரு. இதனால இந்த செவ்வாய் அப்படின்றது 2 பேருக்குமே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஆயுள் சம்பந்தமான ஆய்வுக்கு போயிடலாம். ஸோ இவங்களுக்கு ராசி சரியில்லை, ராசி 50%, லக்னம் 50%, செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கார் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். இந்த சார்ட்ல பாருங்க, இந்த சார்ட்ல நான் கொடுத்துருக்கிறது வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்டை தான் இங்க கொடுத்துருக்கோம். லக்னம் 2 பேருக்குமே 5, 9 இருந்தாலும் பெண்ணோட லக்னம் முன்னாடி இருக்கணும், அது அப்படி இருந்தாதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க இல்லை. அதே மாதிரி இங்க ராசிலையும் பெண்ணோட ராசி முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2, 12 இருந்தா கூட நம்ம இணைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பெண்ணோட லக்னம் முன்னாடி இருக்கணும், அது இல்லை அப்படின்றதுனால நம்ம இங்க அவங்களுக்கு பாயிண்ட் வந்து கம்மியா கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கும் ஆணுக்கும் இது எப்படி ஆயுள் பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க பாக்குறோம். ஆயுள் பலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆயுள் பலத்துக்கு என்னென்ன விதிகள் சொல்லியிருக்கோம். 1ஆம் இடத்தை வெரிஃபை பண்ணணும், 2ஆம் இடத்தை வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் 2ஆம் இடம் இல்லை, 1ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சனி, ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். அடுத்து குரு, சுக்கிரன், புதன், இவங்க 8 பேர் இவங்க எப்படி நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்து சுபர்கள், இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன்கள் இவங்க நல்லா இருந்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆயுள் பலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணிச்சு சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்றது பையனுக்கு வந்து துலா லக்னம், அங்கே யாருமே இல்லை, அதனால இது ஓகே, பையனை பொறுத்த வரைக்கும் ஓகே. பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் இருக்காரு, 1ல வந்து சுக்கிரன் இருக்காரு, அதுவும் நல்ல விஷயம்தான், ஓகே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண்ணுக்கும் வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பையனோட 8ஆம் இடத்துல யாரும் இல்லை, பெண்ணோட 8ஆம் இடத்துல யாரும் இல்லை, ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான், ஓகேன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பையனோட 10ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், குரு இருக்காங்க. இவங்க திக்பலம் அடைஞ்சிருக்காங்க. செவ்வாயும் சூரியனும் திக்பலம். 10ஆம் இடத்துல ராசி அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான், அதனால இதையும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பெண்ணோட ஜாதகத்துல 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அதனால அதுவும் ஓகே. அடுத்து சனி, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்கார் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி இங்க வக்ரமா இருக்கார். அதாவது ஆண் ஜாதகத்திலையும் சரி பெண் ஜாதகத்திலையும் சரி சனி 2 பேருக்கு வக்ரம், அதனால அதுக்கு 50% மட்டும்தான் கொடுத்துருக்கோம், முழு மார்க்கு கொடுக்கல. அடுத்தது 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. 8ஆம் அதிபதி 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சனி, இன்னொருத்தருக்கு வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஆணுக்கு வந்து 8ஆம் அதிபதி நல்லாவே இருக்கார், ஓகே தான். பெண்ணுக்கும் 8ஆம் அதிபதி வந்து சனி, அவர் 7ல இருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் வக்ரமா இருக்கிறது ஒரு சின்ன குறைபாட்டை சொல்லுதுன்னு தான் அர்த்தம். பட் அது ஓரளவுக்கு ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ல வந்து சனி வந்து திக்பலம் அடைகிறாரு, அந்த விஷயம் எடுத்துக்கும் போது இது சனி நல்லா இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன். குரு பார்த்தீங்கன்னா ஆணோட ஜாதகத்துல 7ல இருக்கார், அது ஓகே. பெண்ணோட ஜாதகத்துல 12ல இருக்கார், அதனால குரு அங்க சுபத்துவம் பெறலை அப்படின்றதுனால அவருக்கு 0 மார்க் கொடுத்துருக்கோம். அடுத்து சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ஆணோட ஜாதகத்துல 10ல இருக்காரு, 10 அது ஓகே தான். பெண்ணோட ஜாதகத்துல 12ல இருக்கார், அதனால அங்கே அதுவும் சரியில்லை அப்படின்றதுனால அதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், பட் அது சரியில்லைன்றதுனால அது 0ன்னு எடுத்துக்கோங்க, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் இங்கே வந்து ஆணோட ஜாதகத்துல 9ல இருக்கார், நல்ல நிலைமையில தான் இருக்காரு. பெண்ணோட ஜாதகத்துல புதனும் கெட்டு போயிட்டாரு. அது வந்து பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு, சுக்கிரன் 1ல இருக்கார், நல்லா தான் இருக்கார், அதனால அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். புதன் தான் கெட்டு போயிருக்காருங்க, புதன் 0 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 7.5, 5.5 அப்படின்னு வருது. ஸோ இங்க வந்து இந்த மார்க், இவ்வளவு மார்க் 2 பேருக்குமே வரணுமா அப்படின்றது இல்லை. இங்க வந்து ஒருத்தர் இல்லை 2 பேர், அதாவது குரு, சுக்கிரன், புதன்ல ஒருத்தரோ 2 பேரோ நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்ததுனால இவங்க கண்டிப்பா 40ல 45 வயசுக்கு மேல கண்டிப்பா ஓட்டிடலாம். அதுக்கு மேல் உள்ள பாயிண்ட்ஸ் ஆட் ஆக அவங்க வந்து எப்படி 60 வயசு, 65 வயசுல 70 வயசு அப்படின்றத ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பலன்களை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்றதான் இங்க ஆயுளை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட். அதனால ஆயுள் பலவீனமா இருக்கா பலமா இருக்கான்றதுக்கு இந்த சுபகிரகங்கள் எந்த அளவுக்கு பலமா இருக்குன்றதை எடுத்துக்கிட்டு, லக்னாதிபதி எப்படி பலமா இருக்கார் அப்படின்றத எடுத்துக்கிட்டு
ஆயுள் காரகன் சனி அப்படிங்கிறத எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். இங்க வந்து நம்ம 7.5 பாயிண்ட், இங்க 5.5 பாயிண்ட் இருக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால நல்ல ஆயுள் இவங்களுக்கு இருக்கு, பலமா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஆயுள் விஷயத்துல இந்த ஜாதகத்தை நம்ம ஓகே பண்ணிட்டு போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள், கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க கிரக பொருத்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், 1ஆம் இடம் இதுல இருந்து 12 பார்க்கணும். நம்ம இதை பிரிச்சு நான் 3 விதமா பார்க்கணும். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஆணுக்கு எந்த கிரகமும் இல்லை. பொதுவா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1ல வந்து ஒருத்தருக்கு சூரியன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு ராகு இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபுல் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் வெரிஃபை வச்சுக்கிட்டு இதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக பொருத்தம் பண்ணுறதுல அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1ஆம் இடத்துல இங்கே யாரும் இல்லை, பெண்ணுக்கு 1ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, அதனால 2 பேருக்கும் ஓகே தான். 2ஆம் இடத்துல ஆணுக்கு, 5ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க, 5ஆம் இடத்துல ஆணுக்கு யாருமே இல்லை, பெண்ணுக்கும் யாருமே இல்லை, அதனால அதுவும் ஓகே தான். 9ஆம் இடத்தை பாருங்க, 9ஆம் இடத்துக்கு ஆணுக்கு வந்து புதன், பெண்ணுக்கு வந்து ராகு, இதுவும் ஓகே தான். 2 பேருக்குமே வந்து எந்த விதத்துலயும் கிளாஷ் ஆகல. 9ஆம் இடம். அதுக்கடுத்து 2ஆம் இடம், 2ஆம் இடத்துல சனி இருக்கார், ஆணுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார், பெண்ணுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் 2 பேருமே இருக்கிறாங்க. இதனால இது ஒரு சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நம்ம வந்து அதிகமா ஓகேன்னு சொல்லலை. 50% மட்டும்தான் இங்க எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது வேலையை சொல்லக்கூடியது, நம்ம பண்ணக்கூடிய தொழில சொல்லக்கூடிய இடங்கள் 6ஆம் இடம். அங்க ராகு, ஒருத்தருக்கு ராகு இருக்காரு, இன்னொருத்தருக்கு எந்த கிரகமும் இல்லை, அதனால இதுவும் ஓகே தான். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல திக்பலமாயி சூரியன், குரு, சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால, சுக்கிரன் திக்பலம் இல்லை, சூரியனும் செவ்வாயும் திக்பலம் இருக்காரு, லக்னாதிபதி போய் 10ல உட்கார்ந்துருக்காரு. இதனால இவருக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பா முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல இவரை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துருக்கோம். பெண்ணுக்கு 10ல எந்த கிரகமுமே இல்லை, அதனால அதுவும் ஓகே. ஏன்னா பெண்ணுக்கு 10ல வேற கிரகம் இருந்து அந்த கிரகம் இவருக்கு 10ல உள்ள கிரகம் தான் பாதிப்படைய செய்யும் அப்படின்றதான் விதி இங்க. ஸோ அங்க ஒண்ணுமே இல்லாததுனால இது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து 3, 7, 11. 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீரியஸ்தானம் சொல்லுவோம், இங்க திருமண சம்பந்தமான சிந்தனை அப்படின்னு சொல்றோம். இப்ப 3ஆம் இடம் ஒருத்தருக்கு வந்து கேது இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து 3ஆம் இடத்துல யாருமே இல்லை, அதனால இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து குரு இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து சனி இருக்கு, அதுவும் ஓகே தான். 11ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு 11ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சந்திரன், இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, ஸோ அதனால அதுவும் ஓகே தான். அடுத்து 4 அயன சயன சுகம், இல்லற சுகம், பயண சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து எந்த கிரகமும் இல்லை, இன்னொருத்தருக்கும் கிரகம் இல்லை. பொதுவா பார்க்கும்போது இப்ப 4, 8 சுத்தமா இருந்தாலே ஒருத்தருக்கு நல்ல அமைப்பு, நல்ல இல்லற சுகம் கிடைக்கும். இல்ல 4, 8 2 பேருக்குமே ஈக்குவலா பலம் பெற்றிருந்ததுன்னா நல்ல இல்லற சுகம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுக்கணும். 4, 8, 12 இங்க எம்டியா இருக்கிறது ஒரு விதத்துல நன்மையே. அதே மாதிரி 8ஆம் இடமும் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே எம்டியா இருக்கு, அதுவும் ஓகே தான். 12ஆம் இடம் எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கேது, இன்னொருத்தருக்கு புதன், குரு, சூரியன், மூணு பேர் இருக்காங்க. அதனாலதான் இங்க நாட் ஓகேன்னு போட்டிருக்கேன். ஏன் நாட் ஓகேன்னு போட்டிருக்கேன்னா இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படின்றது நம்ம வந்து படுக்கை சுகம், வெளிநாட்டுக்கு போற சுகம், வெளியூர் போற சுகம், அது சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு நல்லா இருக்கும் போது மட்டும்தான் நல்ல தூக்கம் வரும், வீட்டுல வந்து மனைவியோட களத்திர சுகமும் நல்லபடியா கிடைக்கும். இங்க ஒருத்தருக்கு கேது, மற்றவருக்கு 3 கிரகங்கள் அங்க சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது ஒருத்தருக்கு எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்கள் அங்க இருக்கணும்ன்றது மட்டும் இருக்கணும்ன்றது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பார்வை கிடையாது, ஒரு சுப பார்வையோ இல்லை வந்து அதே மாதிரி 2 கிரகங்கள் சேர்ந்த பார்வைகளோ அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்ற கான்செப்ட்ல இங்க பாத்தீங்கன்னா குருவும் புதன் 2 சுப கிரகம் இருக்கு, ஒரு சூரியன் ஒரு பாவ கிரகம் இருக்கு. அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 பாவ கிரக சேர்க்கையில இதுவாது பெண்ணுக்கு இருக்கணும். அந்த விஷயத்துல இங்க நாட் ஓகே அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். 2வது பக்கம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு இப்ப கரண்டா நடக்கக்கூடிய தசா புத்தி பாத்தீங்கன்னா கேது தசை நடக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேது 3ல இருந்து தசை நடத்தினாலும், கேது வந்து லக்ன அதாவது ராசிக்கு 3ல இருந்து தசை நடத்தினாலும், அம்சத்துல 3ல இருந்து தசை நடத்தினாலும்
அந்த நேரத்துல திருமணம் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஆனா கேது தசை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7 வருஷம் அவாய்ட் பண்ணுமா அப்படின்ற கேள்விகள் வரும். கண்டிப்பா 7 வருஷம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கேது தசை கேது புத்தியில மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த பெண்ணோட ஜாதகத்துல எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கேது தசை லக்னத்துக்கு அதாவது ராசியில 3ஆம் இடத்துலயும் இங்க பாத்தீங்கன்னா ராசியில 3ஆம் இடத்துல கேது தசை நடக்குது. அதே மாதிரி கேது வந்து அம்சத்திலையும் 3ஆம் இடத்துல இருந்து தசை நடக்குது. ஸோ இது வந்து நல்ல அமைப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரா எடுத்துக்கலாம். இது ஒரு காரணம் ஏன் இந்த ஜாதகத்தை நான் மறுத்தேன் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் வந்து ஜோதிட டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம், கேது வந்து அஷ்டகாம்சம் வாங்கினா, அஷ்டகாம்சம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ராசியில வந்து கேது இருக்கிற இடத்துல இருந்து அம்சத்துல 8ஆம் இடத்துல இருக்குது. இந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கேது ராசியில கன்னியில இருக்கு, அம்சத்துல மேஷத்துல இருக்கு. ஸோ கேது அஷ்டகாம்சம் வாங்கினாலே ரெண்டு பேருக்குள்ள அவருக்கு கலத்திர சுகம், திருமண விஷயத்துல ஒரு பாதிப்பு, இல்ல திருமணம் நடந்து இருந்ததுன்னா அதுல நிம்மதியற்ற தன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த பையனுக்கு திருமணம் ஆகல, கேது வந்து இங்க வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதே இங்க கேது தசை நடக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இது வந்து பிரிவினை தான் கொடுக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல நான் இங்க வந்து இவங்களை பொருத்தம் இல்லை அப்படின்றத கிளியரா இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, பொருத்தம் இல்லைன்றது சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம செவ்வாய் 2 பேருக்குமே பாதிப்படைஞ்சிருக்கு. செவ்வாய் ஒருத்தருக்கு நீசமா இருக்கு, மற்றவங்களுக்கு அம்சத்திலையும் நீசமா இருக்கு, ராசியிலையும் நீசமா இருக்கு. ஸோ இந்த காரணங்களால இந்த ஜாதகங்கள் பொருத்தம் இல்லை அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பொருத்தம் பார்க்குற டைப்பு. ரொம்ப ஈஸியா, அதாவது நம்மளோட விதிகளை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனால மினிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுக்கு சார்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கு சார்ட் வந்து எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நம்ம வாட்ஸ்அப்ல. யாருக்கு தேவையோ உங்களோட அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், நேம், இது 3ஐயும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதை வந்து அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நெட்ல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், நேமு, ஃபோன் நம்பர், இதை 3ஐயும் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறேன். என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கு, 9952960524. இதுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன், அனுப்பிச்சிடுறேன். ஓகே ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் பிறந்தவரை இணைக்கலாமா? அடுத்தது வந்து திருமண பொருத்தத்துல ஒரு சில விதிகள் இருக்கு. இந்த விதிகளை முடிச்சுட்டு நம்ம வந்து கேள்வி நேரத்தை வச்சுக்கலாம். கேள்வி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் 2, அதாவது பகுதி 2வது பகுதிக்கு நம்ம போயிடலாம். அது வரைக்கும் இப்ப நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெசன்டேஷன் இப்போ தேவையில்லை, அதனால ப்ரெசன்டேஷன் கட் பண்ணிக்கிறேன். ஒரே மாதத்தில் பிறந்தவரை இணைக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த விதிகளுக்கு நம்ம போயிடலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? ஒரே மாதத்துல பிறந்தவங்களை இணைக்கலாமா கூடாதான்றது? ஆமாங்க ஐயா, எனக்கு அந்த கேள்வி இருக்குது. சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இணைக்கக்கூடாதுன்றது என்னோட இது கேள்விப்பட்டதா இருக்கு. ஆனா என்ன காரணம்னு எனக்கு வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, நல்ல புரியுது. ஓகே, ஸோ ஏன் இணைக்கக்கூடாது? இப்போ ஒரே மாசத்துல பிறந்தவங்களை இணைக்கக்கூடாது, ஏன் இணைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் ஒரே இடத்துல இருக்கும். இப்ப சித்திரையில பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன், சித்திரை 13 தேதிக்கு மேல பிறந்த 14 தேதியில இருந்து பிறந்தவங்கன்னா கண்டிப்பா சூரியன் வந்து மேஷத்துல தான் இருக்க போகுது. நம்ம கான்செப்ட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கோம், சுக்கிரன் 2 பேருக்குமே லக்னத்துல இருக்கக்கூடாது. ஸோ சூரியன் வந்து அங்க இருந்து 2 பேருக்குமே லக்னத்துல சூரியன் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஓகே, இதே 2 பேருக்குமே 2ஆம் பாவமா சூரியன் வந்து 2ஆம், அதாவது லக்னம் வேறுபட்டு இருந்ததுன்னா பிரச்சனைகளே இல்லை, அதனால வந்து நம்ம தாராளமா இணைச்சிட்டு போயிடலாம். ஆனா இங்க ஒருத்தருக்கு ஒரே லக்னமா வந்திருந்தாலும் சரி, இல்ல அது 2ஆம் இடமா இருந்தாலும் சரி, இல்ல அது வந்து 3ல சுக்கிரன் இருக்கலாம் 2 பேருக்குமே, அது வந்து 4ஆம் இடமா இருந்தாலும் சரி, இல்ல அது 5ஆம் இடமா இருந்தாலும் சரி, சுக்கிரன் 2 பேருக்குமே 6ல இருக்கலாம். 6ல இருக்கும்போது இணைக்கலாம், 3ல இருக்கும்போது இணைக்கலாம், 6ல இருக்கும்போது இணைக்கலாம், தாராளமா இணைக்கலாம். ஸோ 7ல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல வந்து 8ல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல 9ல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல 10ல இருந்தாலும் சரி இணைக்கக்கூடாது. 11ல இருந்தா இணைக்கலாம், 12ல இருந்தா இணைக்கக்கூடாது. ஸோ இந்த லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா இத்தனை இடத்துல ஸோ 2 பேருக்குமே ஒரே லக்னமாவோ இல்ல 2ஆம் இடமாவோ 3ஆம் இடமாவோ 12ஆம் இடமாவோ இது வரும்போது
கண்டிப்பா அது ஒரு பாதிப்புகளை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே மாசத்துல பிறந்தவங்களை இணைக்கும் போது சுக்கிரன் ஒவ்வொருத்தருக்கும் குரு சூரியன் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு சூரியன் வந்து 3ல இருக்கார், இன்னொருத்தருக்கு லக்னத்துல இருக்கார், கண்டிப்பா இணைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா 2 பேருக்குமே ஒரே லக்னமோ இல்ல அந்த பாவமோ ஒரே பாவமா வந்து அங்க சூரியன் 2 பேருக்குமே இருக்கும்போது, இது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இருக்கும்போது கண்டிப்பா இணைக்கலாம். அது தவிர வேற எந்த பாவங்களா இருந்தாலும் இணைக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இங்க சொல்ல வரோம். ஸோ ஏன் இதை இன்சிஸ்ட் பண்றேன்னா, ஒரே மாதமா வரும்போது இதை நீங்க அடிஷனலா சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்காரு, 2 பேருக்குமே ஒரே பாவமா வருதான் பாக்குறதுக்கு ஒரு தாட் ப்ராசஸை கிரியேட் பண்றதுக்கு இப்ப நான் அந்த கேள்வியை கேட்டேன். நன்றி, உங்க பதிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம விதிகளுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப விதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி, இப்ப ஒருத்தரோட 7ஆம் அதிபதி இன்னொருத்தரோட வீட்டுல 12 திரிகோணத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் அதிபதி அப்படின்னு யார் எடுத்துக்கிறோம், ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சுக்கிரனா இருப்பாரு. இந்த சுக்கிரன் பெண்ணோட ஜாதகத்துல திரிகோணத்துல இருக்கிறது, அதாவது பெண்ணுக்கு லக்னத்துல 5லயோ 9லயோ இருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பா அமையும். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து எதுன்னு எடுத்துக்குவோம், என்னது மிதுன லக்னம்னு எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன், குரு. குரு வந்து ஆணோட ஜாதகத்துல திரிகோணத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி 7ஆம் அதிபதிகள் திரிகோணத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்குது, நல்ல இல்லற சுகத்தை கொடுக்குது, நீண்ட நாள் வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இங்க. ஸோ 2 பேருக்கும் 7ஆம் அதிபதிகள் நல்லா இருக்கணும். இன்னொரு வாட்டி இந்த விதியை சொல்றேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. இருவருக்கும் 7ஆம் அதிபதிகள் மற்றவர் ஜாதகத்தில் திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வரேன். ஒருவரின் குரு கேந்திர கோணங்களில் இருப்பது ஒற்றுமையை தருவதோடு பொருளாதார உயர்வையும் சிந்தனையும் கொடுக்கும். இப்ப ஒருத்தருக்கு எடுத்துங்க, குரு வந்து ஒருத்தருக்கு கும்பத்துல இருக்காருன்னு எடுத்துப்போம். இன்னொருத்தருக்கு குரு வந்து மிதுனத்துல இருக்கிற மாதிரியோ இல்ல சிம்மத்துல இருக்கிற மாதிரியோ இல்ல துலாத்துல இருக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பொருளாதார விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். குருன்றது பணத்துக்கு உரியவர் இல்லையா? ஸோ குரு வந்து 2ஆம் அதிபதிக்கு ரெண்டுக்கு காரக கிரகம் பாத்தீங்கன்னா அதுக்கு குரு தான். ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு கேந்திரத்து கோணங்கள்ல குரு இருக்கும்போது மிகச்சரி நல்ல பொருளாதார நிலைமையை கொடுக்கும். இவங்க தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். ஸோ இந்த விதியை மறுபடியும் சொல்றேன், எழுதிக்கிங்க. ஒருவரின் குரு மற்றவரின் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருப்பது ஒற்றுமையை தருவதோடு பொருளாதார உயர்வையும் தரும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இதுக்கு இடையில இன்னொரு கான்செப்டையும் சொல்லிடுறேன். ஏன்னா திடீர்னு குருன்னு சொன்னாலும் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கறோம், நமக்கு வந்து டைலமா வந்துடுது. 50% தான் புரிஞ்சிருக்கு, 60% தான் பொருந்திருக்கு, இது வந்து 100% பொருந்தலை, அதனால இந்த ஜாதகத்தை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி டவுட் வரும்போது ஒவ்வொருத்தர் ஜாதகத்துல குருவோ இல்ல வந்து சூரியனோ அடுத்தவங்க ஜாதகத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களா பாக்குறாங்களான்னு பாத்துங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல குரு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பத்துல இருக்கார், இன்னொருத்தர் ஜாதகத்துல மிதுனத்திலேயோ இல்ல சிம்மத்திலேயோ இல்ல துலாத்திலேயோ இருக்காருன்னு வச்சுங்க. இது நல்ல அமைப்பு, அதாவது தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி சூரியன், ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் வந்து மிதுனத்துல இருக்காருங்க, குரு 5ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ 7ஆம் பார்வையாவோ அந்த சூரியனை பார்க்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நல்ல அமைப்பு தான். இது ஏன் இந்த குரு சூரியன் நம்ம எடுக்கிறோம்? காலபுருஷனுக்கு இவங்க 2 பேருமே 5, 9 வரக்கூடியவங்க. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல 5, 9 அதிபதிகள் மற்றவர் ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அது தோஷத்தை போக்குது அப்படிங்கிறது விதி. அதே மாதிரி குரு காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, சூரியன் வந்து காலபுருஷன். ஸோ இவங்க 2 பேருமே இன்னொருத்தர் ஜாதகத்துல நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஐயா, இப்ப அந்த குருவோட பொறுத்த 6, 8 இருந்ததுன்னா அது எப்படி பாக்குறீங்க? நல்ல கான்செப்ட், நல்ல கான்செப்ட். இவங்க வந்து
இப்ப மேடம் கூட சொன்னாங்க, ஜெயந்தி மேடம் கூட சொன்னாங்க, வந்து குரு வந்து அவங்க இதே மாதிரி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. கணவர் மனைவிக்குள்ள நம்ம சொன்ன விதிகள், நிறைய விதிகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விதிகள் அங்க நிறைய வருது. ஸோ அந்த விதிகள் வந்து தோஷங்களை கொடுத்தாலும் குரு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குருவோட 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த தோஷங்களை நிவர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்க குரு 6 8 இருக்கும்போது பாத்தீங்கன்னா குருன்றது யாரு? குருன்றது பொருளாதாரத்துக்குரியவர். குரு பொருளாதாரத்துக்குரியவர் போது அவர் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ரெண்டு பேருக்குமே. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், பல நிம்மதிகளா இருக்கும். ஆனா இங்க குரு 6 8 ஒருத்தருக்கு குரு மேஷத்திலேயே, இன்னொருத்தருக்கு குரு வந்து விருச்சிகத்துல இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இங்க குரு 6 8 இருக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல தொந்தரவுகளை கொடுக்கும். அதே மாதிரி கோச்சாரத்துல குரு வரும்போது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 6 8 ஒருத்தருக்கு இதுவாகவும் போகும், அப்பயும் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால பொதுவா குரு வந்து 2 பேருக்குமே 6 8 12 குரு இருக்குது. அதாவது ஒருத்தரோட குரு இன்னொருத்தருக்கு 6 8 12. உதாரணத்துக்கு கணவன் ஜாதகத்துல மேஷத்துல குரு, மனைவி ஜாதகத்துல ரிஷபத்துல குரு, இல்ல கன்னியில குரு, இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை. நம்ம இவருக்கு கூட சொன்னாரு, முரளிதரன் சார் கூட சொன்னாரு, அவருக்கு வந்து குரு வந்து 6 8 இருக்கு, அவருக்கும் அவர் மனைவிக்கும். இதனால பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையில இவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தது அப்படிங்கிறத சொன்ன. ஆனா சூரியனை குரு பார்த்ததுனால பிரச்சனைகள் அங்க வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு. ஸோ குரு 6 8 இருக்கும்போது கண்டிப்பா ஒரு தொந்தரவுல 2 பேருக்குமே இருக்கும்போது தொந்தரவு. குரு 6 8னா ஒருத்தர் ஜாதகத்துல இருக்கிற இடத்துல இருந்து அடுத்தவங்க ஜாதகத்துல 6 8 12 இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட் சார். புரியுதுங்களா? நன்றிங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்ப அடுத்த 3வது விதிக்கு போறோம். பெண் ஜாதகத்துல எடுத்துக்கிறோம். பெண் ஜாதகத்துல 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தா நீண்ட காலம் கணவனோட வாழ்க்கைக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதாவது பெண் ஜாதகத்துல மாங்கல்ய ஸ்தானம் தான் 8ஆம் இடம் இல்லையா? அந்த 8ஆம் இடம் வந்து பலப்பட்டுச்சுன்னா கணவனோட நீண்ட கால ஆயுள் பலம் உண்டு, கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய தகுதி உண்டு, பாக்கியம் உண்டு அப்படிங்கிறத சொல்றோம். மறுபடியும் இந்த விதியை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பெண் ஜாதகத்தில், அதாவது பெண் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கலாம், ஆட்சி பெற்று இருக்கலாம். உச்சம் பெற்று இருந்தால் எனக்கு அது அதிகமான பலம், ஆட்சி பெற்றும் இருக்கலாம். பலமா இருக்கணும், 8ஆம் அதிபதி பலமா இருக்கணும், அவ்வளவுதான். 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தால் நீண்ட காலம் கணவனுடன் வாழும் பாக்கியம் கிடைக்கும். இதுதான் 3வது விதி. ஓகே, 4வது விதிக்கு போயிடுவோம். பெண்களுக்கு 2ஆம் இடம் வந்து பலம் பெற்றால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்படையும். அதாவது ஒரு பெண் ஜாதகத்துல 2ஆம் வீடு பலமா இருக்கு அப்படின்னா இவங்க பிறந்த இடத்துலயும் நல்லா இருப்பாங்க, போய் புகுந்த வீட்லயும் கண்டிப்பா இவங்க எல்லா விதத்திலையும் சுகபோகமா வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் இந்த விதியை சொல்லுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு 2ஆம் வீடு பலம் பெற்றால் புகுந்த வீடும் பிறந்த வீடும் சிறப்படையும் அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. கணவருக்கும் இவங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் கணவருக்கும் நல்ல வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதுதான் இங்க கான்செப்ட். ஓகே, அடுத்து வந்து 5வது விதி. இருவருக்கும் 12ஆம் பாவமும் அதன் அதிபதிகளும் நட்பாகி கேந்திர கோணங்களில் இருப்பது முழுமையான உடலுறவு சுகத்தை கொடுக்கும். அதாவது என்ன சொல்றோம், 12ஆம் இடம் அப்படின்றதுதான் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த 12ஆம் அதிபதி நட்பு ஸ்தானத்துல, 2 பேருக்குமே நட்பு ஸ்தானத்துல இருந்து கேந்திர கோணத்துல இருந்ததுன்னா அது இவங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கும், நல்ல உடலுறவு கொடுக்கும், அயன சயன சுகம் நல்லா இருக்கும், படுக்கை சுகம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது. இந்த விதி இன்னொரு வாட்டி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இருவருக்கும் 2 பேருக்குமே 12ஆம் பாவமும், அதாவது 12ஆம் பாவமும் அதன் அதிபதிகளும், 12ஆம் பாவமும் 12ஆம் பாவத்தோட அதிபதிகளும் நட்பாகி 2 பேருமே நட்பா இருக்க. இப்ப செவ்வாய்க்கு குரு நட்பு, செவ்வாய்க்கு சூரிய நட்பு, சனிக்கு சந்திரன் நட்பு, இந்த மாதிரி நம்ம நட்புன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நட்பாகி கேந்திர கோணங்களில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர கோணங்களில் இருக்கிறது வந்து சிறப்பா இருக்கும். தன்னோட ஜாதகத்திலும் சரி அடுத்தவங்க ஜாதகத்திலும் கேந்திர கோணங்கள் இருக்கிறது சிறப்பா இருக்கும், நல்ல தாம்பத்திய உறவுகளை கொடுக்கும். ஸோ விதியை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இருவருக்கும் 12ஆம் பாவமும் அதன் அதிபதிகளும் நட்பாகி கேந்திர கோணங்களில் இருப்பது முழுமையான உடலுறவு சுகத்தை தரும். ஓகே, இப்ப நம்ம 6வது விதிக்கு போயிடுவோம். 6வது விதியில பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று
கேந்திர கோணமாக இருப்பது சிறப்பு. அதாவது பெண் ஜாதகத்துல செவ்வாய் ஆண் ஜாதகத்துல எந்த கேந்திர கோணத்துல இருக்கணும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல இருக்க சுக்கிரன் பெண் ஜாதகத்துல கேந்திர கோணத்துல இருக்கணும். இவங்க 2 பேருமே கேந்திர கோணத்துல இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது பெண் ஜாதக செவ்வாயும் ஆண் ஜாதக சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று கேந்திரத்துல, அதாவது தன்னோட இதுல கேந்திரத்துலன்றது இருக்கிறத விட அடுத்த ஒரு ஜாதகத்துல கேந்திர கோணத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. தன்னோட ஜாதகத்துல இருக்கிறது சிறப்பு தான். செவ்வாய் 4 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது, சிறப்பு தான். 1 4 7 10 1 4 7 10 ஒருத்தருக்கு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட் தனி. ஆனா இங்க தன்னோட ஜாதகத்துல கேந்திரத்துல இருக்கிறதுனால இதை விட வரக்கூடிய கலத்திரத்தோட ஜாதகத்துல பெண்ணோட செவ்வாய் வரக்கூடிய கலத்திரத்தோட ஜாதகத்துல கேந்திரத்துல இருக்கா, அதே மாதிரி பெண்ணோட சுக்கிரன் ஆணோட சுக்கிரன் வரக்கூடிய கலத்திரத்தோட ஜாதகத்துல கேந்திர கோணத்துல இருக்கா, இப்படி இருந்ததுன்னா 2 பேருக்குமே தாம்பத்திய சுகம் நல்ல அருமையா இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, அடுத்து 7வது விதிக்கு போயிடுவோம். பெண்கள் 2 4, அதாவது ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அந்த பெண் ஜாதகத்துல 2 4 12 2 7 4 12 இது வந்து சிறப்பா அமைஞ்சதுன்னா, செவ்வாயும் சுபர் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு மகிழ்ச்சியான திருமண பேரு கிடைக்குது. அதாவது பெண் ஜாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த பாவங்கள் சுபர் பார்வை பெற்று இல்ல சுபர் தொடர்புகள் பெற்று செவ்வாயும், பெண்ணுக்கு செவ்வாய் தான் வந்து கலத்திரக்காரங்க இல்லையா, செவ்வாயும் சுபர் தொடர்பு பெற்றால் மகிழ்ச்சியான திருமண பேரு அமையும். ஸோ இதுதான் வந்து 7ஆம் பாயிண்ட். இது ஏதாவது திருப்பி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, மெல்லமா போறேன். இல்ல இது கரெக்டா இருந்துச்சுன்னா இதே ஃபேஸ்ல போகலாம். கரெக்டா இருக்குதுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது விதி. இதுல பகை லக்னங்களையோ பகை ராசிகளையோ சேர்க்க கூடாது. இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து கடக லக்னம் எடுத்துக்கலாம், இன்னொருத்தருக்கு கும்ப லக்னம் எடுத்துக்கலாம். இது 2மே பகை. இந்த மாதிரி பகை லக்னம் பகை ராசிகளை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். ஆனா இந்த மாதிரி பகை லக்னம் பகை ராசிகள் சேர்த்துட்டோம், வேற வழியில மற்ற எல்லாமே நல்லா இருக்கு, இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம முன்னாடி சொன்ன அந்த குரு வந்து அவங்க ஜாதகத்துல இருக்க குருவையோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பாக்குறாருன்னு ஒரு விதி சொன்னோம் இல்லையா, அந்த விதி இங்க கொண்டு வந்து நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் வந்து அடிபட்டு போயிடும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, பகை லக்னம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை லக்னமா இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு வந்து பகை ராசியா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, அடுத்து வந்து ஆண் லக்னத்திற்கு பெண் லக்னம் 12ஆக வரக்கூடாது. இப்போ ஆண் லக்னம் வந்து ரிஷபம்னு வச்சுங்க, பெண் லக்னம் வந்து மேஷம் எடுத்துங்க. இது வந்து தப்பு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், லக்னம் வந்து பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடியும் இருக்கணும். பெண்ணோட லக்னம் முன்னாடினா பெண்ணுக்கு ரிஷபமா இருக்கலாம், ஆண் வந்து மேஷமா இருக்கலாம். பெண்ணு மிதனமா இருக்கலாம், ஆண் வந்து ரிஷபமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது பெண்ணோட லக்னத்துக்கு ஆண் லக்னம் 12ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 12 இருந்து சேர்க்கும் போது கண்டிப்பா அது சிறப்பான வாழ்க்கையை கொடுக்குது. ஆனா ஆண் லக்னத்துக்கு 12ல பெண் லக்னம் இருந்ததுன்னா அது சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கல. அந்த விதி தான் இங்க மறுபடியும் சொல்றோம், ஆண் லக்னத்திற்கு பெண் லக்னம் 12ஆக வரக்கூடாது. இதுதான் வந்து 9வது பாயிண்ட். அதுக்கு அடுத்தது 10வது கான்செப்ட், இருவருக்கும் சூரியன் சந்திரன் 6 8ஆக இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே, ஒருத்தருக்கு சூரியன் சந்திரன் வந்து 6 8 இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் சந்திரன் 6 8 இருக்கு, அவங்கவுங்க ஜாதகத்துல அது ஓகே தான். ஆனா ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தருக்கு 6 8ஆவோ, ஒருத்தரோட சந்திரன் இன்னொருத்தர் சந்திரனுக்கு 6 8ஆவோ இருக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சந்திரன் வந்து 6 8 இருந்ததுன்னா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த மாதிரி சந்திரனோ சூரியனோ 6 8 இருந்ததுன்னா அம்சத்துல இவங்க 2 பேருமே கேந்திர திரிகோணத்துல இருக்கிற மாதிரி அமைஞ்சதுன்னா இது ஓகே தான், இது ஓகே தான். அப்படி இல்லைன்னா 2 பேருக்குமே சந்திரனோ சூரியனோ 6 8 இருந்தது அவங்கவுங்க ஜாதகத்துல, அதாவது ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தருக்கு 6 8, இன்னொருத்தர் சூரியனுக்கு 6 8. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சூரியன் வந்து ஆண் ஜாதகத்துல ரிஷபத்துல இருக்கு, பெண் ஜாதகத்துல தனுசுல இருக்கு, இல்ல பெண் ஜாதகத்துல துலாத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது தவறு. அதாவது ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தர் ஜாதகத்துல 6ஆவோ 8ஆவோ வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரிதான் இங்க சந்திரன் 6 8ஆவோ வரக்கூடாது. ஸோ இவங்க 2 பேரும் 6 8 வந்துட்டாங்க அப்படின்னா அம்சத்துல பாருங்க, அம்சத்துல இவங்க ஒருத்தரோட சூரியன் இன்னொருத்தருக்கு 6 8 இருக்காரா, ஒருத்தரோட சந்திரன் இன்னொருத்தருக்கு 6 8 இருக்காரா, 2 இடத்துலயுமே 6 8 இருக்கும்போது இது கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் 11வது பாயிண்ட்டுக்கு போயிடுவோம்.
குரு ஒருவருடைய குரு மற்றவருக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே இந்த கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ குரு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மேஷத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு கன்னியில இருக்கக்கூடாது, இல்லை வந்து விருச்சிகத்துல இருக்கக்கூடாது, இல்லை வந்து இதுல இருக்கக்கூடாது, எங்க மீனத்துல இருக்கக்கூடாது, 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஸோ குரு 6, 8, 12 இருக்கும்போது பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பா அடிக்கடி வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, அடுத்து 12வது விதிக்கு போயிடுவோம். 12ஆம் விதின்றது இங்க பாத்தீங்கன்னா சனி ராகு கூடி, அதாவது சனி ராகு இல்ல சனி கேது ரெண்டு பேருமே சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே சேர்ந்து 4ஆம் இடத்துல கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடாதுன்றது நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்துல சனி எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 4ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கு. இப்போ வரக்கூடிய கலத்திரத்தோட ஜாதகத்துல இந்த சனி ராகு கேதுவோட சம்பந்தம் பெறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம சனி வேற எந்த விதத்திலையுமே கெடாம இருக்கணும். இங்க வந்து ராகு கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தை சனி பெறதுனால வரக்கூடிய இதுல சனி ஆட்சியாவோ உச்சமாவோ இல்ல வந்து கேந்திர திரிகோணத்துல இருக்கிற மாதிரி சனியை பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமே சனி ராகு கேதுவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா ஒரு தவறான விஷயம். ஓகே, 13வது பாயிண்ட், சூரியன் 7ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதாவது சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாது. சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்றது நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல சொல்ல, அதாவது ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சூரியனுக்கு 7 செவ்வாய் இருக்கிறது ஓகே தான். ஆனா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் வந்து தனுசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் ஜாதகத்துல சூரியன் வந்து மிதுனத்துல இருக்கக்கூடாது. அதாவது சூரியனுக்கு 7ல் சனி செவ்வாய் இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் ஜாதகத்துல சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரியன் வந்து ரிஷப துலாத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரோ அதுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடாது. அடுத்து 14வது பாயிண்ட், குரு செவ்வாய் சமசப்தம பார்வை, குரு செவ்வாய் சேர்க்கை அல்லது சமசப்தம பார்வை. குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க, பாக்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பொருளாதார விஷயத்துல கண்டிப்பா நன்மைகளையே செய்யுது, பொருளாதார விஷயத்துல கண்டிப்பா நன்மைகள் செய்யுது. ஆனா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இது கண்டிப்பா ஒரு பாதகத்தை செய்யுது. ஏன் பாதகத்தை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உச்சமாற இடத்துல செவ்வாய் நீசமாறாரு, செவ்வாய் உச்சமாற இடத்துல குரு வந்து நீசமாறாரு. இது ஒரு கான்செப்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நீசமா இருக்காங்க, ஒரே இடத்துல சமசப்தமா பாத்துக்கிறாங்க அப்படின்றது கான்செப்ட்ல இதை குரு செவ்வாய் சேர்க்கை சமசப்தமா இருக்கும்போது அங்க ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி ஜாதகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள சேர்க்காதீங்க. அது வந்து திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற தன்மைகளை தான் கொடுக்குது. ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகங்களை குருவும் செவ்வாயும் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணும் அப்படிங்கிறதா கான்செப்ட். இது வரைக்கும் புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஐயா புரியுதுங்க ஐயா. ஓகே, வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்து வந்து 15th பாயிண்ட், இங்க பாத்தீங்கன்னா 4-9 பரிவர்த்தனை, 4-9 பரிவர்த்தனை பெற்ற ஜாதகங்களை திருமண வாழ்க்கையில ஒரு சின்ன பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 4-9 பரிவர்த்தனை பெற்ற ஜாதகங்களை இணைக்காதீங்க. அதாவது ஒருத்தருக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு அதே பரிவர்த்தனை இல்லாம பார்க்கணும். அப்படி பரிவர்த்தனை ஒருத்தருக்கு ஆயிருக்குன்னா அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல அந்த 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில அவங்க ஜாதகத்துல இருக்கிற மாதிரி கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இது இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்க முடியாது, அதாவது ஒருத்தருக்கு கண்டிப்பா அமைஞ்சிடும். அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாம பார்க்கணும். ஸோ 4-9 பரிவர்த்தனை ஒரு மோசமான பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை இல்லை. அது திருமண லைஃப்ல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. 4ஆம் இடம் பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லும் போது நம்ம வந்து கலத்திரத்தோட அதாவது வரக்கூடிய அந்த ஜாதகரோட கேரக்டர் சொல்றோம், கேரக்டர் தன்மைகளை சொல்றோம். 4ஆம் இடம்ன்றது. 9ஆம் இடம்ன்றது திருமண இதுல வந்து ரெண்டாவது திருமணம், ரெண்டாவது மனைவி, ரெண்டாவது ஹஸ்பண்ட், அந்த மாதிரி சொல்றோம் 4. ஸோ இந்த 4-9 பரிவர்த்தனைன்றது நல்ல அமைப்பா இருக்காது, ரெண்டு பேருக்குமே இருக்காது. அதனால 4-9 பரிவர்த்தனையை அவாய்ட் பண்றது நல்லது. இதுதான் வந்து கான்செப்ட். இது 15வது பாயிண்ட், 4-9 பரிவர்த்தனை பெற்ற ஜாதகர் திருமண வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அடைவதில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது திருமண வாழ்ல ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ல் செவ்வாய் கேது இருக்க திருமண தடையை கொடுக்கும். செவ்வாய் கேது 7ல இருந்ததுன்னா ஒரு திருமண தடையை கொடுக்கும். இது வந்து அடிஷனல் பாயிண்ட்.
எடுத்துக்க. ஏன்னா 7 நம்ம ஏற்கனவே ஒரு விதியில சொல்லியிருப்போம். 7ஆம் இடத்துல பாவர் இருந்து 7ஆம் அதிபதியை பாவர் பார்க்க திருமண வாழ்வு பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி 7ல செவ்வாய் கேது இருக்கிற ஜாதகங்களுக்கு நல்ல செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிற ஜாதகமா பார்த்து நம்ம அமைக்கணும். ஸோ 7ல செவ்வாய் கேது இருக்கும்போது அது திருமண தடையை, திருமணம் சார்ந்த பிரச்சனையை கொடுக்குது. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, டிலே ஆகுது அப்படின்னு எடுத்துட்டு வராங்க, அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க, பொருத்தம் பார்க்கறதுக்குல இது ஏன் திருமணம் டிலே ஆகுதுன்னு கேட்கறதுக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த ஜாதகத்துல 7ல செவ்வாய் கேது இருக்கும்போது கண்டிப்பா சொல்லிடலாம், 7ல செவ்வாய் கேது இருக்கும்போது திருமண தடையை இல்ல திருமண காலதாமதத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையாத செவ்வாயா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கான்செப்ட் பிரகாரமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறாருன்னு சொல்லியிருக்கோம். செவ்வாய் ராகு கேதுக்கு 1, 4, 7, 10ல செவ்வாய் இருந்தா பாதிப்படைகிறான்னு சொல்லியிருக்கோமா. இங்க பாருங்க 7ஆம் இடத்துல, அதாவது களத்திரம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலயே வந்து செவ்வாயும் கேது சேர்ந்த இருக்கிறது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி பண்றோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 7ல் சூரியன் இருக்க பிறந்தவளை கணவன் வீட்டில் விலக்கி விடுவான். அதாவது 7ல சூரியன் இருக்க பிறந்தவளை கணவன் வீட்டில் விலக்கி விடும். இது எல்லாருக்கும் பொருந்துதானா? எல்லாருக்கும் பொருந்தாது. மற்ற அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும். 7ல சூரியன் ஒரு பெண் ஜாதகத்துல 7ல சூரியன் இருக்கு அப்படின்னா அவர் கணவர் விலக்கிடுவாரா? இல்ல, அப்படிலாம் இல்லை. நம்ம முரளிதரன் சார் கூட சொன்னாரு, மனைவிக்கு வந்து 7ல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த 7ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான பொருத்தமா பார்த்து நம்ம வந்து அமைக்கணும். அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து அமைக்கணும். அப்படி அமைச்சோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் வராது. ஆனா 7ல சூரியன் இருக்க ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்துல 7ல சூரியன் இருந்ததுன்னா அதுக்கு பொருத்தமான ஜாதகத்தை அமைக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இங்க வந்து பெண் ஜாதகத்துல 7ல சூரியன் இருந்ததுன்னா கணவன் விலக்கி விடுவான் அப்படின்னு சொல்றோம். பட் இதுக்கு பொருத்தமான ஜாதகங்களை பார்த்துட்டோம்னா அதை கண்டிப்பா நிவர்த்தி செய்யலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படி பொருத்தமான ஜாதகங்களை பார்க்கணுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மற்ற வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, 7ல் சனி கேது இருக்க திருமணம் காலதாமதம் அல்லது இல்லை. அதாவது 7ல சனி கேது 2 பேருக்குமே இருந்ததுன்னா திருமணம் காலதாமதம் அல்லது இல்லை அப்படிங்கிறத, இல்லை அரிது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம இப்ப இதே மாதிரிதான் இப்ப செவ்வாய் கேதுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் 7ல செவ்வாய் கேது சனி கேது இருந்ததுனாலும் இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது பொருத்தக்கூடிய ஜாதகங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி, அதாவது 7ஆம் இடம்ன்றது சனிக்கு பாத்தீங்கன்னா உச்சஸ்தானம். காலபுருஷ தத்துவத்துப்படி 7ல வந்து சனி உச்சமாறாரு. அந்த 7ல சனி உச்சரம் ஆகும்போது தடையை கொடுக்கக்கூடிய கிரகமான கேது அங்க சேரும்போது திருமணம் காலதாமதமாகுது, இல்ல திருமணம்ன்றது இல்லாம போகுது. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இவங்களுக்கு பொருத்தமான ஜாதகங்களை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். புதன் ராகு சம்பந்தம் பெற்ற ஜாதகங்களை இணைக்கக்கூடாது. புதன் ராகு சம்பந்தப்பட்ட ஜாதகங்களை ஏன் இணைக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த நரம்பு, புதன்றது நரம்பு இல்லையா? ஸோ ராகு வந்து அங்க பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ புதன் ராகு இணைந்த ஜாதகங்களை கண்டிப்பாக இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இது 2 ஜாதகத்திலையுமே இருந்தாலும் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது 2 பேருக்குமே புதன் ராகு சேர்க்கை இருக்கு, இணைக்காதீங்க. இல்ல ஒருத்தருக்கு வந்து புதன் ராகு சேர்க்கை இருக்கு, இவருக்கு வரக்கூடிய களத்திரத்தோட ஜாதகத்துல புதன் எந்த விதத்திலையும் பாதிப்படையாம ஆட்சி உச்சம் கேந்திரத்துல இருக்கிற மாதிரி ஜாதகங்களை நம்ம இணைக்கணும். இதுதான் கான்செப்ட். 19 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அடுத்து 20வது பாயிண்ட். ஓகே, இப்ப 20வது பாயிண்ட் என்னன்னா, ஒருவருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மற்றவருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பது நன்மையை தராது. அதாவது ஒருத்தருக்கு சூரியன் சுக்கிரன் இருந்தா நன்மையை தரும். ஒருத்தருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கும்போது அடுத்தவங்களுக்கும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது நன்மையை தரும் அப்படிங்கிறது கான்செப்ட். இங்க இப்போ பெண் ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, ஆண் ஜாதகத்திலேயே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்ததுன்னா அது கண்டிப்பா நன்மையை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் சூரியன் சுக்கிரன் நல்ல நிலைமையில வரக்கூடிய ஜாதகங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துங்க. ஸோ ஒருத்தருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மற்றவருக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஜாதகம் நன்மையை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா 21வது பாயிண்ட், பெண் ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் சமசப்தம பார்வையில் இருந்தாலும் மறுமணம் அல்லது காலதாமத திருமணம் நடக்குது. அதாவது ஒரு பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும், இது ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும், குறிப்பா பெண் ஜாதகத்துக்கு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது இல்ல சமசப்தம பார்வையா பார்த்துக்கும் போது இது வந்து மறு திருமணத்துக்கோ இல்ல காலதாமத திருமணத்துக்கோ வழிவகுக்கும். அதாவது இப்ப சனி சந்திரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம் சொல்லிடுவோம்.
அந்த புனர்ப்பு தோஷம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போறாங்க, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போறாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு நல்லா இருக்கும், இது பெரிய பாதிப்பு கொடுக்கறது இல்ல. இல்ல வெளியூருக்காவது போறாங்க, இருக்கிற இடம் வந்து பெங்களூர்னு வச்சுங்களேன், டெல்லிக்கு போயிடுறாங்க 2 பேரும், அதுவும் வந்து நல்ல விஷயங்களையே கொடுக்குது. அதனால ஒருத்தருக்கு இருக்குன்றதுக்காக அவங்களை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல இந்த சேர்க்கைகள் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லாத விஷயத்துல இவங்க 2 பேருமே இப்ப திருமணம் ஆகி வெளியூருக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்கன்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒருத்தரோட இந்த சனி சந்திரன் சேர்ந்திருக்கும் போது வரக்கூடிய ஜாதகத்துல சனியும் சந்திரனும் நல்ல நிலைமைகளை, அதாவது கேந்திர திரிகோணம் ஆட்சி உச்சமா இருக்கிறவங்க பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட், இப்ப 22வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தேய்பிறை திங்கள் சுபகாரியம் கூடாது. அதாவது எந்த சுபகாரியம் பண்றதா இருந்தாலும் திங்கட்கிழமை பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஆனா அது வந்து சுப நிகழ்ச்சியா இருக்கும்போது, தேய்பிறை திங்களா இருக்கும்போது அந்த நேரத்துல சுபகாரியங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிறது பாயிண்ட். பொதுவா வந்து இப்ப திருமணம் முகூர்த்த லக்னம் வைக்கிறாங்க, முகூர்த்த லக்னமும் கூட தேய்பிறை திங்கள்ல முகூர்த்த லக்னத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 22 பாயிண்ட் முடிச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஐயா, இந்த குரு பரிவர்த்தனை வந்து அந்த கேந்திர திரிகோணம் அந்த அந்த பரிவர்த்தனையை நீங்க வந்து இது எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியும்? ஓகே ஓகே, இப்ப குரு பரிவர்த்தனை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எங்கன்னா குரு 6-8 கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு 6-8 இருக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல மேஷத்துல குருவும், இன்னொரு ஜாதகத்துல மனைவி வரக்கூடிய மனைவி ஜாதகத்துல 8ஆம் இடத்துல கூட இருக்கலாம். ஆனா குரு வந்து இப்ப சுக்கிரனோட பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுங்களேன், சுக்கிரனுடையோ இல்ல வந்து சூரியனுடையோ பரிவர்த்தனை ஆகுது, இல்ல செவ்வாயோட பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னு அந்த பரிவர்த்தனைக்கு அப்புறம் வந்து குரு வந்து இப்ப 6-8 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொருளாதார பிரச்சனையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கோம். ஆனா பரிவர்த்தனை ஆகி குரு வந்து சுப வீட்டுக்கு போயிடுறாரு, இல்ல கேந்திர திரிகோணத்துக்கு போயிருக்காரும் போது அது கண்டிப்பா நன்மைகளை செய்யும். ஆனா இந்த பரிவர்த்தனை என்ன பண்ணும், எப்பயுமே பரிவர்த்தனை எப்ப நடைமுறைக்கு வரும்னா, ஒண்ணு அந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வரணும், இல்ல அந்த பாவத்தை இயக்கணும். அந்த பாவத்தை இயக்கும் போது அது வந்து கண்டிப்பா வரும். ஆனா அந்த பரிவர்த்தனை கொடுக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான், அந்த பொருளாதார இழப்பை கொடுத்துருப்போம். 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு கடனை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, கடனையோ நோயையோ குரு கொடுத்ததுன்னு வச்சுங்க. அந்த பரிவர்த்தனை ஆகி அது வந்து கேந்திர திரிகோணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நோயையும் சரி இந்த கடனையும் சரி செஞ்சிருவார்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பரிவர்த்தனை கண்டிப்பா ஒரு நன்மையோ தீமையோ செஞ்சுட்டு தான் அது வந்து நல்லதா மாறும் அப்படின்றத எடுத்துக்கணும். நன்றிங்க ஐயா. இப்ப பரிவர்த்தனைன்னு பேசும்போது இன்னொரு கேள்வி எனக்கு. சொல்லுங்க. இப்ப கன்னியில செவ்வாய் 20 டிகிரியில இருக்குது. சரி. அதே மாதிரி விருச்சிக ராசியில புதன் வந்து 10 டிகிரியில இருக்காங்க. இந்த பரிவர்த்தனைய வந்து நம்ம வந்து கிரக பரிவர்த்தனையா பாவ பரிவர்த்தனையாவோ பார்க்கணுமா, இல்ல டிகிரி பரிவர்த்தனையா நம்ம பார்க்கணுங்களாங்க? வெரி குட், நல்ல அருமையான கேள்வி. ஆக்சுவலா வந்து இந்த பரிவர்த்தனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியில இது ஒரு நல்ல கேள்வி, வித்தியாசமான கேள்வி. நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை நடக்கும்போது ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு, அதாவது இந்த நீங்க சொன்ன உதாரண ஜாதகத்துல செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ஆனாங்க. ஸோ இங்க வந்து அந்த பாவ பரிவர்த்தனையும் நடக்குது, கிரக பரிவர்த்தனையும் நடக்குது. ஆனா அந்த பரிவர்த்தனை நடக்கும்போது ஏற்கனவே எந்த இடத்துல அந்த கிரகம் இருந்ததோ அதே இடத்துல போய் தான் இந்த கிரகம் உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்ன ஜாதகத்துல செவ்வாய் வந்து 20 டிகிரியில இருக்காரு, புதன் வந்து 10 டிகிரியில இருக்காரு விருச்சிகத்துல. இந்த செவ்வாய் புதனோட இடத்துல போய் உட்காரும் போது அதே 10 டிகிரியில தான் உட்காருவாரு. புதன் வந்து இங்க கனி வீட்டுக்கு வரும்போது அந்த 20 டிகிரியில தான் போய் உட்காருவார். ஸோ பலாபலங்கள் பார்க்கும்போது கோச்சார கிரகங்கள் இந்த 10 டிகிரியோ 20 டிகிரியோ கடக்கும் போது மட்டும்தான் அது நன்மையோ தீமையோ அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நன்மையோ தீமையோ செய்யும். பரிவர்த்தனை நடந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த டிகிரியை கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லாவோ இல்ல வந்து வேற என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். நல்ல கேள்வி. இந்த பரிவர்த்தனை வந்து கண்டிப்பா டிகிரி வைஸ் பரிவர்த்தனை தான் நடக்குது. இங்க வந்து பாவ வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்ல வந்து கிரக வைஸா எடுத்துக்கலாம். கிரக பரிவர்த்தனை நடந்துருச்சு, ஆனா நடந்தும் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை, ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்றது கேள்விகள் கண்டிப்பா வரும்.
ஏன்னா நீங்க பரிவர்த்தனை சொல்லும்போது தசாபத்தி நடக்கும்போது எனக்கு பரிவர்த்தனை ஆச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா இங்க தசாபத்தி ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஏன் அந்த காரியம் நடக்கல? அந்த 20 டிகிரியில அந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது, இல்ல அந்த 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 பர்டிகுலர் டே வரும்போது மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால பரிவர்த்தனை நடந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு சுவர்கள் பார்வையோ பாவர்கள் பார்வையோ வரும்போது இந்த செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு தான் கான்செப்ட். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. தெளிவான விளக்கங்க ஐயா. ரொம்ப Thank you. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. இன்னொரு கேள்விங்க ஐயா. அதாவது சூரியன் செவ்வாய் இணைவு வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் ஆமா. தவிர்க்கணும்? எந்த சூழ்நிலை, எந்த மாதிரி காரணத்துக்காக தவிர்க்கணும்? ஓகே ஓகே, நல்ல நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்ப சூரியன் செவ்வாய், அதாவது சூரியனோட சேர்ந்த எந்த கிரகமுமே அஸ்தங்கம் அடையாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, இது ஒண்ணு. இப்ப ரெண்டாவது விதி பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற கான்செப்ட் சூரியனோட 1, 4, 7, 10 இருக்கிற கிரகங்கள், கிரகங்கள்ல செவ்வாய், கண்டிப்பா செவ்வாய் வந்து சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருந்ததுன்னா பாதிப்படையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் பிரகாரமே பார்க்கும்போது சூரியனோட செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. குறிப்பா சூரியனோட செவ்வாய் லக்னத்துல இருந்தாலும் சரி, இல்ல 7ல இருந்தாலும் சரி, இல்ல 2ல இருந்தாலும் சரி, இல்ல 8ல இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரிவினைகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். அதனாலதான் சூரியன் செவ்வாய் 2 பேருக்குமே சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நல்ல செவ்வாய் வந்து எல்லா விதத்திலையும் பலம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கண்டிப்பா ஒருத்தருக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து 2ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. அடுத்து வரக்கூடிய ஜாதகங்கள்ல நம்ம வந்து இந்த சூரியனோ செவ்வாயோ எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணும்ன்றது எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இதுல பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கு. ஸோ அவங்க வரக்கூடிய மனைவி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமா இருக்காரு, செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த பரிவர்த்தனை நம்ம வந்து ஹேண்டில் பண்ற விதத்துல இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதோட நம்ம வந்து நம்மளோட பகுதி 1 முடிச்சுக்கலாம். இப்போ பார்ட் 2க்கு நம்ம அடுத்த ஒரு இதுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் வேற ஏதாவது கேள்விகள் பதில் இருந்தா கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, தேங்க்யூ. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸு மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே அடுத்தடுத்து நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். நம்ம அடுத்த செஷன் போகலாம். தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க.